அன்புக்குரியவர்கள், இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தப்படுகிறோம் ஐயா. எங்களோடு கூட நீர் பேசுவீராக, எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்கள் எங்கு பார்த்தாலும் பயங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. மனிதர்கள் ஒரு விதமான சூழ்நிலையிலே பாதிக்கப்பட்டவர்களாக நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி பல கேள்விக்குறிகளோடு இன்றைக்கு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இப்படிப்பட்ட இந்த நாளிலும் எரிந்து போன நிலையிலிருந்து எழுந்து வா என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எரிந்து போன நிலையிலிருந்து எழுந்து வா, கெட் அப் from the band of position. எரிந்து போன நிலைமையிலிருந்து ஜொலிப்பதற்கு நீ எழுந்து வா என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு பேச விரும்புகிறார். பேன் அவுட், இந்த வார்த்தையை நாம் இந்த நாட்களிலே அதிகமாக கேட்கின்றோம். தளர்ந்து போன ஒரு நிலைமை, கலைத்து போன ஒரு சூழ்நிலைமை, கவலைக்குள்ளான ஒரு நிலைமை, இப்படிப்பட்ட ஒரு தன்மையிலே நீங்களும் நானும் வாழ்ந்து வருகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் காலங்களிலும் இதே காரியங்கள் ஒருவேளை வித்தியாசமாக இருந்தது. அவர் சொல்லுகிறார் எரேமியா 9:1, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமாயிருக்கும் என்று ஜெபிக்கிறார். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட நாட்களிலே நாம் ஜெபிப்பது மாத்திரமல்ல, இந்த எரிந்து போன தளர்ந்து போன சூழ்நிலையிலிருந்து நீங்களும் நானும் வெளிவரும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கிறது? பொருளாதார நெருக்கடி அநேகரை சோர்ந்து போக செய்திருக்கிறது. அநேகருடைய சுகவீனங்கள், பலகீனங்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளாக தள்ளி கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பணி சுமைகளினாலே இன்றைக்கு அநேகர் சோர்ந்து போயிருக்கிறார்கள். பணித்திறன் அவர்களிலே குறைந்து போயிற்று. இனிமேல் இதை நான் எப்படி செய்வது என்று சொல்லி கேள்விக்குறிகளோடு அநேகர் சோர்ந்து போயிருக்கிறார்கள். நிறைவில்லாத மனநிலையிலே இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து வருவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளினாலே இன்றைக்கு சரீரத்திலே பாதிக்கப்பட்ட அநேகர் இருக்கிறார்கள். உயர் இரத்த அழுத்தம், தலைவலி, உடல்வலி, அடிக்கடி சுகவீனம் அடைகிறது, தூக்கமின்மை, பசியின்மை மற்றும் அழுத்தம் தொடர்பான வியாதிகளிலே இன்றைக்கு சமுதாயம் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அநேகர் உணர்வுகளிலே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கங்களிலே ஒரு தேக்க நிலையோடு இருக்கிறார்கள். செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, ஆனால் எதையுமே செய்ய முடியவில்லை. எளிதிலே சீற்றமடைகிறார்கள், கோபப்படுகிறார்கள், கவலைகள், பதட்டங்கள். அது மாத்திரமல்ல, தோல்வி குறித்த பயத்தோடு இன்றைக்கு காணப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இப்படிப்பட்ட எரிந்து போன சூழ்நிலையிலே மனதிலே ஒரு பெரிய பாதிப்போடு இருக்கிறார்கள். நம்மையும் மற்றவர்களையும் குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இன்றைக்கு ஜனங்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அநேகர் தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகி போய்விடுகிறார்கள். உறுதியற்ற தன்மை, எதில் கால் எடுத்து வச்சாலும் அதில் உறுதியற்று நின்று விடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நடத்தையிலும் பாதிப்பு வருகிறது. சமூகத்திலிருந்து ஒதுங்கி இருப்பாங்க. உறவுகளை முறித்து கொள்ளுகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் இன்றைக்கு சமுதாயத்திலே பெருகி கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட இது பெரிய பாதிப்பை இந்த தளர்ந்து போன நிலை, எரிந்து போன நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. மகிழ்ச்சியற்ற ஊழிய ஈடுபாடு, ஆராதனைகளில் ஏதோ பேருக்கு வருகிறோம் என்ற ஒரு நிலைமை, ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையற்ற சூழ்நிலைமை, இவைகளெல்லாம் இன்றைக்கு கிறிஸ்தவத்திலும் பெருகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையிலே நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று வேதத்தின் அடிப்படையில் சுருக்கமாக ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதற்கான தீர்வுகள் என்ன? இந்த எரிந்து போன நிலையிலிருந்து எழுந்து வருவதற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலே சில காரியங்களை சொல்லுகிறேன். முதலாவதாக, ஆண்டவரிடத்தில் இளைப்பாருங்கள். ஆண்டவரிடத்தில் இளைப்பாருங்கள். காஸ்ட் ஆல் யுவர் பர்டன்ஸ். ஆண்டவரிடத்தில் உங்களுடைய எல்லா பாரங்களையும் இறக்கி வைத்துவிட அழைக்கப்படுகிறோம்.
சங்கீதம் 46:10 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருக்க ஆண்டவர் அழைக்கிறார். இப்படிப்பட்ட எரிந்து போன சூழ்நிலையிலே, களைத்து போன சூழ்நிலையிலே நீங்களும் நானும் அமர்ந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும். அமர்ந்திருங்கள் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய திட்டம் என்ன என்று சொல்லி அமர்ந்திருந்து அவருடைய நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும். சங்கீதம் 46:5 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையிலே சகாயம் பண்ணுவார். ஆண்டவருக்கு தெரியும், உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையின் அந்த எரிந்து போன நிலைமையிலே பிரகாசிப்பதற்கு அவர் நேரத்தை வைத்திருக்கிறார். அமர்ந்திருந்து அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய நேரத்திற்காக காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். இன்னுமாக தாவீதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 30:6 நாம் பார்க்கும் பொழுது, அவனும் பாடுள்ள மனுஷனாக இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், அதில் எழுதப்பட்டிருக்கிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நாட்களிலும் அமர்ந்திருந்து காத்திருந்து கர்த்தருக்குள்ளாக நம்மை திடப்படுத்துவதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய தளர்ந்து போன எரிந்து போன நிலைமையிலே ஆண்டவருக்குள்ளாக நம்மை பலப்படுத்துவோம். இரண்டாவதாக, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க அழைக்கப்படுகிறோம். Resist the devil. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பிசாசானவன் பல விதங்களிலே தன்னுடைய ராஜ்யத்தை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சியிலே அவன் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவரை சார்ந்து கொண்டு அவனுக்கு எதிர்த்து நிற்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். யோவானிலே இயேசு கிறிஸ்தவர் தெளிவாக சொல்லுகிறார் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆகவே பிசாசின் காரியங்களுக்கு நீங்களும் நானும் எதிர்த்து நிற்க வேண்டும். அப்படி நிற்கும் பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. He will flee from you. உங்களை விட்டு ஓடி போய்விடுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே ஆண்டவரிடத்தில் இளைப்பாருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். மூன்றாவதாக, நாம் 1 தெசலோனிக்கேயர் 5:11 13 வரை நாம் பார்க்கும் பொழுது, அடுத்தவர்களை அடையாளம் காணுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐடென்டிஃபை அதர்ஸ். அதாவது நம்மோடு தோள் கொடுப்பவர்கள், நம்முடைய பாரங்களை புரிந்து கொள்கிறவர்கள், நம்மை உற்சாகப்படுத்துகிறவர்கள், நம்மோடு கரங்கோர்த்து ஜெபிக்கிறவர்களை அடையாளம் கண்டுபிடிக்க அழைக்கப்படுகிறோம். வாழ்க்கையின் எரிந்து போன நிலைமையிலே அப்படியே இருந்து விடாது, மற்றவர்களை அடையாளம் கண்டுபிடிக்க அழைக்கப்படுகிறோம். ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், ஒருவரை ஒருவர் மதியுங்கள் என்று வரிசையாக அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே திருச்சபைக்கு எழுதுவதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி கட்டுவித்து மதித்து சமாதானத்தோடு வாழ்ந்து விடும்படி இப்படிப்பட்ட நாட்களிலே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, நான்காவதாக, ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நினைவு கூறுங்கள். நம்முடைய வாழ்க்கையின் எரிந்து போன தளர்ந்து போன களைத்து போன சூழ்நிலைகளிலே ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நினைவு கூறுங்கள். ரிமெம்பர் காட்ஸ் ப்ராமிசஸ். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் ஒருபோதும் பொய் சொல்லாது. ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு ஒரு முகாந்திரத்தோடு அவர் வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அங்கே நாம் பார்க்கிறோம், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா காரியங்களும் ஒளிந்து போகலாம், அவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. வாழ்க்கையின் சோர்ந்து போன சூழ்நிலைகளிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த வாக்கு தத்தங்களை நினைத்து பார்த்து, ஆண்டவரே இதை நம்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து வாழுங்கள். பிரியமானவர்களே, ஐந்தாவதாக, ஆண்டவருக்கு மறு அர்ப்பணம் செய்யுங்கள். முதல்ல சொன்ன ஆண்டவரிடத்தில் இளைப்பாருங்கள். இரண்டாவது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். மூன்றாவது, அடுத்தவர்களை அடையாளம் காணுங்கள். நான்காவதாக, ஆண்டவருடைய வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். ஐந்தாவதாக, ஆண்டவருக்கு மறு அர்ப்பணம் செய்யுங்கள். ரீடெடிகேட் யுவர் செல்ஃப். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு லக்கை தந்திருந்தார், ஒரு ப்ளூ பிரிண்டை தந்திருந்தார்.
ஆனா அநேக நேரத்தில் வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே, பலகீனங்களிலே, நெருக்கடிகளிலே சோர்ந்து போய் எனக்கென்று வாழ்வு இருக்கிறதா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து விடுகிறோம். எலியா தீர்க்கதரிசியும் கூட சொல்லுகிறான், போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும். ஐ ஹவ் ஹர்ட் எனஃப் ஓ லார்ட், டேக் மை லைஃப். போதும் ஆண்டவரே. வாழ்க்கையின் நெருக்கடிகள் அவனுடைய வாழ்க்கையை கசப்பாக்கிற்று. அதற்கு பிறகு தேவனுடைய வார்த்தை வருகிறது, தன்னை அர்ப்பணித்து பயணம் செய்வதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த இப்படிப்பட்ட எரிந்து போன தன்மையிலே, களைத்து போன தன்மையிலே, ஆண்டவரே என்னை மீண்டுமாக உம்முடைய கரத்திலே தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். பிலிப்பியர் 3:13-14 நம்ம அதைத்தான் பார்க்கிறோம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று அல்ல, பின்னானவைகளை மறந்து முன்னானதை நாடி, அதாவது இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் ஒரு இலக்கை வச்சிருக்கிறாரு. அதை தொடர்ந்து கொண்டிருக்க நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். பொறுத்திருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே பொறுத்திருங்கள். நம்முடைய வாழ்க்கையின் நெருக்கடியான, எரிந்து போன, தளர்ந்து போன சூழ்நிலைகளிலே பொறுத்திருங்கள். அவசரப்பட்டு விடாதிருங்கள். பிரியமானவர்களே, ஆபிரகாம் சில நேரத்தில் நாம் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவசரப்பட்டதை போல தெரிகிறது. நமக்கு ஈசாக்குகள் தேவை, இஸ்மவேல் அல்ல. மறந்து போகவே கூடாது. ஆண்டவர் நம்முடைய பொறுமையிலும் நம்முடைய பொறுத்திருக்கிற காரியங்களிலே அநேக மேன்மைகளை வைத்திருக்கிறார். அநேக நேரத்தில் வாழ்க்கையின் சில சூழ்நிலைகள் நம்மை அவசரப்பட வைத்து விடுகிறது. தற்காலிகமாக சில முடிவுகளை எடுத்துவிட நம்மை நிர்பந்தம் செய்கிறது. ஆதாம் பாவம் செய்தான். அந்த பாவத்தின் மத்தியிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக அத்தி இலைகளை பறித்து தனக்கு ஆடையாக அவன் அணிந்து கொள்ளுகிறான். அது தற்காலிகமானது, அது வாடி போகும். அறியவில்லை அவன். தேவன் அவனுக்கு தோல் உடைகளை உடுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்துகிறார். நம்முடைய அவசரங்களிலே அநேக நேரத்தில் நிரந்தர ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறோம். பிரியமானவர்களே, நகோமி ரூத்துக்கு ஒரு அறிவுரையை சொல்லுவார். ரூத் 3:18 என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு என்று சொல்லுவார். வாழ்க்கையின் நெருக்கடிகள், வியாதிகள், பலகீனங்கள், மற்ற சூழ்நிலைகளில் இது எப்படி முடிய போகுது, காத்திருங்கன்னு சொல்லி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நிறைய நேரத்தில் சோர்ந்து போய்விட்டோம். ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, பொறுத்திருந்து மேன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அழுகையின் பள்ளத்தாக்கை நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். நமக்கு தெரியாது அழுகையின் பள்ளத்தாக்கில் எந்த ஒரு நிலைமைக்கு, எந்த ஸ்டேஜுக்கு நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். நீரூற்று கண்டிப்பாக உண்டு. சோர்ந்து போய்விடாதீர்கள். பொறுத்திருந்து, ஆண்டவரே எனக்கென்று நீர் என்ன வைத்திருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வோம். தாமஸ் ஆல்வா எடிசனை குறித்து ஒரு காரியத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன். மிகுந்த பிரயாசப்பட்டு ஒரு ஆய்வு கூடத்தை ஏற்படுத்தினார். ஒரு நல்ல விஞ்ஞானியாக பெயர் பெற்றவர், அநேக கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியவர். ஒரு நாளிலே எதிர்பாராத விதமாக அவருடைய ஆய்வு கூடம் முழுவதுமாக எரிந்து போயிற்று. என்ன செய்யறதுன்னு தெரியல. அநேகர் நினைத்தார்கள், ஐயோ இவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் போய்விட்டதே. ஒரு பெரிய கேள்விக்குறி. எல்லாம் எரிஞ்சு முடிச்ச பிறகு ஏதாகிலும் எரியாம இருக்குதான்னு சொல்லி அங்கங்க தேடி பார்க்கிறாரு. பார்க்கும்போது ஒரு பேப்பர் அறகுறையா எரிஞ்ச நிலைமையில அவர் எடுத்து பார்க்கிறாரு. அது அவருடைய போட்டோ. அவருடைய அந்த போட்டோ மட்டும், அவருடைய உருவம் அதில் எந்த ஒரு எரிந்து போகாத ஒரு நிலைமையில் அது இருந்துச்சு. அவர் சொன்னாரு, நிறைய சூழ்நிலைகள் என்னுடைய எல்லா கண்டுபிடிப்புகளையும் எரித்து விட்டது உண்மைதான், ஆனால் அது என்னை தொட முடியவில்லை என்று சொல்லி சொன்னாராம். அவருடைய போட்டோ எரியலை, அதை வச்சு சொன்னாராம், இந்த தீ என்னை தொட முடியவில்லை. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்க்கையின் எத்தனையோ சூழ்நிலைகளுக்குள்ளாக, சவால்களுக்குள்ளாக கடந்து விட்டோம். ஆண்டவர் நம்மை தொட அனுமதிக்கவில்லை. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி கொடுப்போம். பிரியமானவர்களே, அப்படி கொடுக்கும் பொழுது நம்முடைய எரிந்து போன நிலைமைகளில் ஒரு முடிவை ஆண்டவர் ஏற்படுத்துவார். அன்றைக்கு சாரிபாத் விதவை வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போனது என்று சொல்லி நினைத்து அவள் சொல்லுகிறாள், கொஞ்சம் மாவு இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, சாப்பிட போறேன், சாக போறேன், அதுதான் அவளுடைய திட்டம். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் அப்படி அல்ல. வாழ வைக்கிறார்.
அவர் நினைக்கிறார் தன்னுடைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா இதெல்லாம் ஒரு காமா, அவன் வாழ்க்கையின் அனுபவம் தொடர்ந்து வாழ வைப்பதை நாம் பார்க்கிறோம், பொறுத்திருங்கள். ஆண்டவர் வாழ்வை ஏற்படுத்தி தருகிறவர். பிரியமானவர்களே, ஒரு நடந்த சம்பவத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கின்றேன். ஒரு சம்பவத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். ஒரு பெரிய தொழிலதிபர், மிகவும் பேர் பெற்றவர், எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. அந்த குறிப்பிட்ட பட்டணத்தில் அவருக்கு நல்ல மதிப்பு இருந்துச்சு, நல்ல மரியாதை இருந்துச்சு, நல்ல செல்வாக்கு. ஆனால் திடீரென்று சோகத்திற்கு மேலான சோக காரியங்கள் நடந்துவிட்டது. வியாபாரங்களில் ஒரு பெரிய அடி, எல்லாவற்றிலும் தளர்ந்து போன ஒரு நிலைமை, மதிப்பு போனது, மரியாதை போனது, கடன் வாங்கி கொடுக்க முடியாதபடி தன்னுடைய எல்லா காரியங்களையும் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரு கிறிஸ்தவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் என்ன செய்யட்டும், என் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று சொல்லி வீட்டிற்குள்ளாக கதவை அடைத்து முடங்கி போனார். அந்த திருச்சபையின் போதகர் கேள்விப்பட்டார், அவரை சந்தித்தார், அவரோடு பேசினார். அவர் சொன்னார், எல்லாம் இழந்து விட்டேன், இனிமேல் வாழ்வதற்கு ஒன்றுமில்லை, முடிந்து போய்விட்டது. போதகர் சொன்னார், இல்லை, உங்களுடைய நிலைமை ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து பாருங்க, ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து பாருங்கள், அவர் வாழ்க்கையை மாற்றுவார் என்று சொன்னார். ஜெபித்து வந்து விட்டார். அந்த வார்த்தையினால் உந்தப்பட்டார், தொடர்ந்து ஜெபித்தார், ஆண்டவரை நம்ப ஆரம்பித்தார். ஒரு நாள் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்ற வார்த்தை அவர் வாசிக்கும் பொழுது அந்த உப்பு என்ற வார்த்தை அதிகமாக அவரை தொடுகிறது. ஆண்டவர் ஒரு உந்துதலை ஏற்படுத்தினார். எல்லாம் இழந்து, வியாபாரம் இழந்து, வீட்டிற்குள்ளாக முடங்கின நிலைமை. தன்னுடைய மனைவி அழைத்து சொன்னார், ஏம்மா நான் கொஞ்சம் உப்பை வாங்கி விற்க போறேன். பெரிய தொழிலதிபர், சமூகத்தில் ஒரு பெரிய மதிப்பு பெற்றவர், இப்பொழுது சொல்லுகிறார், நான் கொஞ்சம் உப்பை வாங்கி விற்க போறேன், எப்படி ஆகிலும் நாம் வாழ வேண்டும், ஜெபம் பண்ணிட்டு இந்த உப்பு வித்து பிழைப்போமா. இப்படியாக பெரிய தொழிலதிபராக இருந்தவர் ஒவ்வொரு தெருக்களாக சைக்கிளில் உப்பு வச்சு விற்க ஆரம்பித்தார். ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை அங்கீகரித்தார், ஆசீர்வதித்தார். தொடர்ந்து பார்க்கும் பொழுது வியாபாரம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, வாகனங்களை வாங்க ஆரம்பித்தார், தொடர்ந்து உப்பளங்களை வாங்க ஆரம்பித்தார். ஆண்டவர் பல மடங்கு அவரை உயர்த்தி ஆசீர்வதித்தார் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் இந்த காலங்களில் ஒருவேளை வியாதிகள், தொற்று நோய்கள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் பல நேரங்களிலே நம்ம எரிந்து போன நிலைமைக்கு தள்ளுகிறது. இனிமேல் ஏதாயிலும் வாழ்க்கை கொண்ட அநேக கேள்விக்குறிகள். ஆனால் தளர்ந்து போன நிலையிலும் நாம் கற்றுக்கொண்ட வேத வசனங்களை கொஞ்சம் நினைத்து பார்த்து, ஆண்டவரே என்னை மீண்டுமாக உம்முடைய கரத்தில் தருகிறேன், என்னை வழிநடத்தும் என்று சொல்லும் பொழுது நம்முடைய கேள்விக்குறிகளை ஆச்சரியக்குறிகளாக மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த தேவனுடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக நிலைநிறுத்துவாராக. ஆமென்.